எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நீங்கெல்லாம் எப்படி விளையாடுவீங்க? ஏதாவது ஒரு சாமான் வச்சோ, ஒரு பொம்மையை வச்சோ, இல்லை உங்களோட நண்பர்களோடையோ, உங்க கூட பிறந்தவங்களோடையோ எப்பவுமே ஒரு விளையாட்டு சாமான் இருக்கும்ல நீங்க விளையாடுறதுன்னு நினைச்சா. விளையாட்டு சாமானே இல்லாம விளையாட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எந்த சாமான் எந்த பொருளும் இருக்கக்கூடாது. ஆனா நீங்க விளையாடணும். முடியுமா? கண்டிப்பா முடியும். அந்த மாதிரி என்னென்ன விளையாட்டுகள் விளையாட முடியும் அப்படிங்கறத இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஆனா இந்த கதையிலேயே அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கு. என்ன விளையாட்டு அது? பார்க்கலாமா? ஊர் விட்டு ஊர். எழுதியவர் ரோஹிணி. தமிழில் அனிதா. வெளியீடு பிரதம் புக்ஸ். நீனா முதல் முறையாக ரயிலில் போகிறாள். ஆனால் நீனாவின் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியை காணோம். அவள் குடும்பம் சென்னையிலிருந்து புது தில்லிக்கு இடம் பெயர்கிறது. நம்ம கண்டிப்பா ஊரை விட்டு போகணுமா? என்னோட நண்பர்கள், தாத்தா பாட்டி எல்லாரும் நான் இல்லாம தவிச்சு போவாங்க. உங்களுக்கு சென்னையிலேயே வேற வேலை கிடைக்காதா அப்பா என்று நீனா கேட்டாள். வருத்தப்படாத நீனா, உனக்கு புது நண்பர்கள் கிடைப்பாங்க என்று அப்பா கூறினார். ஆனால் நீனாவிற்கு இந்த சமாதானத்தை கேட்க பிடிக்கவில்லை. அம்மாவும் அப்பாவும் அவளை உற்சாகப்படுத்த முயன்றார்கள். ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா நீனா? கோன் ஐஸ்கிரீம், குச்சி ஐஸ்கிரீம், வெள்ளரிக்கா, மிட்டாய்? வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்று நீனா தலையை ஆட்டுகிறாள். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை. திடீரென்று அப்பா புன்னகைத்தார். அங்க ஏதோ தெரியுதே என்று ஆரம்பித்தார். ஐயா, எனக்கு பிடிச்ச விளையாட்டு என்றார் அம்மா. அங்க பழுப்பு நிறத்துல ஏதோ தெரியுதே என்றார் அப்பா. என் செருப்பா? மலைகளா? சாமான் பொட்டி தானே என்று அம்மா கேட்டார். சாமா பொட்டி தான் சரி என்று அப்பா கைத்தட்டினார். நீனா படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு விளையாட்டை கவனிக்க ஆரம்பித்தாள். இப்போ என்னோட முறை. அங்க மஞ்ச நிறத்துல ஏதோ தெரியுதே என்றார் அம்மா. கடுகு வயலா என்று அப்பா கேட்டார். என்னோட ஹேர் பேண்ட் என்றாள் நீனா. ரொம்ப சரி என்று அம்மா கைத்தட்டினார். நீனா சிரித்தபடி விளையாட்டில் கலந்து கொண்டாள். அங்க நீல நிறத்துல ஏதோ தெரியறதே என்றாள். ஆகாயம் என்றார் அம்மா. சரியான பதில் என்று நீனா குதூகலித்தாள். அங்க பழுப்பு நிறத்துல ஏதோ தெரியுதே என்றார் அம்மா. அந்த மலை என்றார் அப்பா. சரியான பதில் என்றார் அம்மா. அங்க வெள்ளை நிறத்துல ஏதோ தெரியுதே என்றார் அப்பா. அதற்கு அந்த பசுமாடு. சரியான பதில். அங்க பச்சை நிறத்துல ஏதோ தெரியுது. பச்சை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் என்று நீனா சொல்ல, புல் என்று அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சொன்னார்கள். எனக்கு கருப்பு நிறத்துல ஏதோ தெரியுதே என்றார் அம்மா. காக்காவா என்றாள் நீனா. பழுப்பு நிற புள்ளிகளோட ஏதோ ஒரு உயரமான மிருகம் தெரியுதே என்றார் அப்பா. ஹ, சிறுத்தையா பாத்தீங்க என்று கேட்டார் அம்மா. இல்ல, ஒட்டகச்சிவிங்கி என்றார் அப்பா. நீனா ஜன்னல் வழியே வெளியே பார்த்துவிட்டு, இந்தியால இருக்கிற காடுகள்ல ஒட்டகச்சிவிங்கிங்களே கிடையாது. என்ன நல்லா ஏமாத்த பாக்குறீங்களா அப்பா என்று கேட்டாள். எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்பாவும் அம்மாவும் இருக்கையில் ஒரு கம்பளியை விரித்தார்கள். நீனாவுக்காக தலையணையில் காற்றை ஊதி கொடுத்தனர். நம்ம டெல்லிக்கு போன அப்புறமும் இந்த விளையாட்டு விளையாடலாமா என்று கேட்டு நீனா புன்னகைத்தாள். நிச்சயமா, புது இடத்துல இந்த விளையாட்டு இன்னும் ஜாலியா இருக்கும் என்றார் அப்பா. என்ன குழந்தைகளா, அடுத்த முறை நீங்க ரயில் பயணம் மேற்கொள்ளும் போது விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு கிடைச்சுதா? உங்கள எவ்வளோ பேரு உங்க அப்பா அம்மாவோட கைபேசியை எடுத்து அதுல விளையாடுவீங்க? கை தூக்குறது எனக்கு தெரியுது. கைபேசியில விளையாடுறது உங்க மூளைக்கு நல்லதே கிடையாது.
உங்க அப்பா அம்மாவோட நீங்க பல விளையாட்டுகள் விளையாடலாம். அதுக்கு ஒரு விளையாட்டு பொம்மையோ விளையாட்டு பொருளோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு நம்ம கதையில கேட்டோமே, அந்த விளையாட்ட உங்க அப்பா அம்மாவோட மொட்டை மாடியில விளையாடலாம். மொட்டை மாடிக்கு போயிட்டு உங்க கண்ணுக்கு தெரியற ஏதோ ஒரு விஷயத்த, அங்க எனக்கு பச்சை நிறத்துல ஏதோ தெரியுதே அப்படின்னு சொல்லி அந்த பச்சை நிறத்துல இருக்கிற பொருள் என்னன்னு உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க வைக்கலாம். இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் இல்லாமலே நீங்க நிறைய விளையாட்டுகளை விளையாடலாம். அந்த மாதிரி என்னென்ன விளையாட்டுகள் விளையாடலாம்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கதை சொல்ற விளையாட்டு. இது என்ன கதை சொல்ற விளையாட்டு? அது என்னன்னா, யாரெல்லாம் உங்க வீட்டில் இருக்கீங்களோ எல்லாரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு வரி கதை சொல்லணும். இப்ப நான் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அப்படின்னு நான் ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லுவேன். எனக்கு அடுத்தாப்புல உட்காந்துருக்கிறவங்க அடுத்த வரிய சொல்லணும். அந்த பாட்டி வீட்டுல 4 மாடு இருந்துச்சான் அப்படின்னு அவங்க ஒரு வரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க இன்னொரு வரி இன்னொரு வரி இன்னொரு வரின்னு ஒரு கதைய நீங்களே உருவாக்கலாம். அந்த கதையை முழுசா முடிச்சதுக்கு அப்புறமா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கதையை எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி வேற என்ன விளையாட்டு விளையாடலாம்? விளையாட்டு சாமானோ விளையாட்டு பொருட்களோ இல்லாம நீங்களும் யோசிக்கிறீங்களா? அடுத்த முறை சந்திக்கும் போது என்கிட்ட நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி விளையாட்டு நீங்க விளையாடுவீங்க விளையாட்டு பொருட்கள் இல்லாமன்னு. இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நானும் சம்யுக்தா அருணும் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.